Hello traders, this is Bhuvaneshwaran. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரெண்டு விதமான ட்ரேடிங் செட்டப் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மேனுவல் ட்ரேடிங், அதாவது இதை டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கோ ட்ரேடிங், இதை வந்து சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறையா ஆப்ஷன் செல்லிங் வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும், இதை வந்து மேனுவலாக பண்ணுறதா இல்லை ஆல்கோவில் பண்ணுறதா இல்லை எந்த மாதிரி நம்மளோட செட்டப்பை வந்து வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். இது ஆப்ஷன் செல்லிங்க்குன்னு மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேனுவலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறது பெட்டரா இல்லை ஒரு சிஸ்டமேட்டிக்காக ட்ரேட் பண்ணுறது பெட்டரா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ பார்த்துக்கப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் பற்றி பார்ப்போம். இந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடிங்கோட டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடரே எடுப்பார். அதாவது ஒரு ட்ரேடரோட நாலேஜ், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ், அவர் பண்ணுற அனாலிசிஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ட்ரேடிங்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் வந்து இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் இந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் என்னங்கிறத அந்த ட்ரேடர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவரோட ட்ரேடிங் ஸ்டைலை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிப்பார். அதாவது மார்க்கெட்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உடனுக்குடனே அவரோட அந்த செட்டப்பை வந்து சேஞ்ச் பண்ணிப்பார், இல்லை அவரோட டெசிஷனை வந்து மாற்றிப்பார். ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே போல் இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இருக்கும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பேக் டெஸ்டிங் பண்ணியிருப்பீங்க, அந்த பேக் டெஸ்டிங்கோட ரிப்போர்ட் வந்து உங்ககிட்ட இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்குன்னு ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து சிஸ்டம் கிட்டே விட்டுருவீங்க. ஸோ அந்த பை அண்ட் செல் அந்த மாதிரியான என்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஸ்டமே எடுத்துரும். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆல்கோ ட்ரேடிங் இல்லை சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் இருக்கிற கீ ஆஸ்பெக்ட்ஸ் பற்றினா நம்ம பார்த்துருவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹியூமன் இன்வால்மெண்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கில் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேடரோட இன்வால்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவரோட அனலைஸ் என்ன, அவரோட டெசிஷன் மேக்கிங் தான் இங்கே வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ளெக்சிபிலிட்டி. இந்த இடத்துல ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸோ இல்லை ஒரு ஈவெண்ட்டோ வருது அப்படின்னா அந்த நேரத்தில் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ராட்டஜியை வந்து அவரால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும், இல்லைனா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடரில் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான விஷயம். ஸோ புதுசாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது, அதாவது மார்க்கெட்டுக்கு அகேன்ஸ்டாக ஒரு நியூஸ் வரும்போது சடனாக ஃபாலோ ஆகுது, பட் உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது வந்து சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியாக அப்படி இருக்கிறப்போ சடன் ஃபால் அப்படி இருக்குன்னா நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா உடனே சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு உடனே என்ன பண்ணலாம், ஷார்ட்டுக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கில் வந்து இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சப்ஜெக்டிவிட்டி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ட்ரேடர்ஸோட டிசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒவ்வொரு ட்ரேடருக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன பேட்டர்ன் தெரியுது, அவங்களுக்கு என்னென்ன டேட்டா கிடச்சிருக்கு, ஸோ அவங்க வந்து அந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி, ஏன்னா இது வந்து எல்லாராலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மார்க்கெட்டை வந்து புரிஞ்சிக்க முடியாது, அதே போல் அந்த பேட்டர்னையும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு ட்ரேடருக்கும் இதோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து வேரியாக தான் செய்யும். அடுத்ததாக இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா எமோஷனல் இன்ஃப்ளூயன்ஸு. ஸோ இந்த இடத்துல எமோஷனல் அப்படிங்கிறப்போ நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட சைக்காலஜி ஃபேக்டர் வந்து உங்களோட ட்ரேடிங் டெசிஷனை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்போது சடனாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இம்பல்சிவ் ட்ரேடிங் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது இம்பல்சிவ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா உடனே ஷார்ட் போகிறது, உடனே மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போணுச்சு அப்படின்னா உடனே லாங் பொசிஷன் போகிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த ரேப்பிடாக மூவ்மெண்ட் இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரேடிங் டிசிஷனை மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இம்பல்சிவ் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எமோஷனல் ஃபேக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிஷனரி ட்ரேடிங்கில் வந்து கண்டிப்பாக நடக்கும். இப்போது அடுத்ததாக நம்ம ஆல்கோ ட்ரேடிங் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களோட ட்ரேட் அப்படிங்கிறது வந்து எடுத்துடும். அதாவது உங்களோட என்ட்ரி, உங்களோட எக்ஸிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனை யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு லெவலில் ரீச் பண்ணால், இல்லை இந்த இண்டிகேட்டரை வந்து தாண்டினா எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பை என்ட்ரி இருக்கணும், இல்லை இதுக்கு கீழே வந்தால் செல் என்ட்ரி இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு செட்டப்பை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்குங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுங்கிறது வந்து அந்த சிஸ்டமே பார்த்துக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அண்டு ப்ரெசிஷன். நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் ஸ்பீடாக ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் அப்படிங்கிறது வந்து பண்ண முடியாது.
இதே இந்த ஆல்கோல போட்டிங்க அப்படின்னா அது கரெக்டான டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரிங்கிறது வந்து ஸ்பீடாக எடுத்துரும். அதே போல் உங்களுக்கான எக்ஸிட் எந்த இடத்துக்கிட்ட ப்ராப்பராக இருக்கணுமோ அந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடும். ஸோ அந்த ஸ்பீடு, அந்த ட்ரேடிங்கோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக இருக்கும். அதே போல் எக்ஸாக்டாக எந்த இடத்துல நீங்கள் வந்து அந்த ட்ரேடை எடுக்கணுமோ அந்த இடத்துல வந்து ட்ரேடிங் எடுக்கும். நீங்கள் மேனுவலாக ட்ரேட் எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில முன்ன பின்ன பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஆல்கோல கரெக்டாக எந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரேடை எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் ஆகணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் பேக் டெஸ்டிங் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி பண்ணி பார்த்துருப்போம். நீங்கள் ஒரு ட்ரேடிங் செட்டப்பை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஆல்ரெடி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீட்பேக் வருது, இல்லை நல்ல ஒரு ரிசல்ட் வருது அப்படின்னா தான் அந்த சிஸ்டத்தையே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த பேக் டெஸ்டிங்கோட ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை இன்னும் நீங்கள் வந்து ஆப்டிமைஸ் பண்ண முடியும். உங்களோட அந்த ட்ரேடிங் செட்டப்பில் இந்த ஆல்கோ ட்ரேடிங்கில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் அதோட ரிசல்ட்டை வந்து பெட்டராக கூட உங்களால் கொடுக்க முடியும் இந்த மாதிரியான ஆல்கோ ட்ரேடிங்கில். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து எந்த விதமான எமோஷன்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து அந்த ட்ரேடிங்கான என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை வந்து சிஸ்டம் கிட்டே விட்டுட்டீங்க. நீங்கள் எந்த ரூலை கொடுத்துறீங்களோ அந்த ரூலை தான் அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். ஸோ அந்த இடத்துக்கிட்ட வந்து எமோஷன்ஸ்க்கான வேலை, எந்த விதமான க்ரீடோ இல்லை கொஞ்சம் பயப்படுறதோ இல்லை மார்க்கெட் வந்து நமக்கு லாஸ் அதிகமாக கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாதியில் கட் பண்ணுறது, இல்லை இன்னும் மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறது, இந்த மாதிரியான எந்த விதமான அந்த எமோஷன்ஸும் இதில் வந்து இருக்காது. நீங்கள் எதை வந்து ப்ராப்பராக எக்ஸிட் பாயிண்ட், என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு கொடுக்குறீங்களோ அந்த இடத்துல அந்த சிஸ்டம் வந்து அந்த வேலையை முடிச்சிடும். ஸோ அந்த இடத்துல எமோஷன்ஸ்க்கு எந்த விதமான வேலையும் கிடையாது. ஓவராலாக இப்போ நம்ம இதுக்கான கன்க்ளூஷன் சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு அப்ரோச்சுக்குமே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஸ்ட்ரென்த், வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது நம்ம டிஸ்கிரிப்ஷனரி ட்ரேடிங் பண்ணுறப்பையும் அதுக்கான ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து இருக்குது, அதுக்கான வீக்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் ஆல்கோ ட்ரேடிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஒரு சில ட்ரேடர்ஸும் ஒரு சில எக்ஸ்பர்டைஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணிப்பாங்க. அதாவது செமி ஆட்டோமேட்டடாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக எந்த இடத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்குதோ, ஸோ ஒரு சில ட்ரேடர்ஸும் ஒரு சில எக்ஸ்பர்டைஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க வேணுங்கிற நேரத்தில் வந்து அவங்களோட மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸை தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதோட மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ட்ரெண்டு எந்த மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட அந்த ட்ரேடிங் செட்டப்பை வந்து மாற்றிக்குவாங்க. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஆல்கோவில் ரன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்பைன் பண்ணிவிடுவாங்க. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டுக்கு வந்து ஆல்கோவை யூஸ் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்களோட டெசிஷனையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த ஆல்கோ ட்ரேடிங், இந்த மேனுவல் ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரெஃபரன்ஸ்க்கு, அதாவது நீங்கள் வந்து எந்த மாதிரியான செட்டப்பை வந்து சூஸ் பண்ண போகிறீங்க, எப்படி ட்ரேட் எடுக்க போகிறீங்க, எந்த மாதிரியான ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் இன்வால்வ் ஆக போகிறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மேனுவல் வந்து நமக்கு பெஸ்ட்டாக இருக்கா இல்லை ஆல்கோ பெஸ்ட்டாக இருக்கா, அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் ஃபைன் பண்ணி ஓவராலாக உங்களோட ட்ரேட் செட்டப்புக்கு வந்து எந்த ஃபார்மேட் வந்து சூட் ஆகுதோ அந்த செட்டப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம்.